Very good evening, guys. At last, ADL season 2 final stage வந்துட்டோம். After a long gap, so எவ்வளவோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் இல்லாம முடிஞ்சிச்சு சந்தோஷமா எல்லா with the support of all the owners and எல்லா பிளேயர்ஸும் 10 டீம்ல இருக்கிற அந்த ஸ்குவாட் ஃபுல்லா எல்லா டீமும் சப்போர்ட் பண்ண. ஏன்னா இது அந்த ஸ்பெசிஃபிக் டேட்ல நடந்திருந்தா எதுவுமே இல்லை. பட் இவ்வளோ நாளும் அந்த டீமுக்காக இருந்து அந்த டீம் எடுத்ததுக்காக அந்த பிரான்ச்சைஸ்க்கு நீங்கள் விளையாடி ஆடி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரம் தி ஆர்கனைசிங் சைட். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் டைம் ஃப்ரம் யூ. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே ப்ரெசன்டேஷன் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி அவார்ட் ஃபார் ஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச். ஃபைனல் மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு லோக்கி ஃப்ரம் பங்களாதேஷ். பேகெல்லாம் கைட்டு வச்சுட்டு வரலாம். So this award will be presented by the owner of South Africa, PA Karthik. Onto the stage, please. Final man of the match. For his outstanding spell, 3 wickets in 1 over. Congratulations, sir. So next வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைக் மேட்ச்ல எப்பவுமே இது ஒரு இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது ஒரு விஷயம் மொத்த மேட்சையும் மாற்றும். which is the best catch of the tournament. It is none other than Venkatesan Power from Sri Lanka. And this award will be presented by the owner of England, Mr. Ajit. For his outstanding catch, கிட்டத்தட்ட ஒரு 25-30 மீட்டர் ஓடி ஒரு 10 மீட்டர் ஸ்லைடு பண்ணி எக்ஸ்ட்ராடினரி கேட்ச் அது. பட் nevertheless to take off the catches from Kirti Vasan, அவரும் எக்ஸ்ட்ராடினரி கேட்ச் கொடுத்தாரு. பட் this was indeed the best catch of the tournament. So next வந்து பார்த்தீங்கன்னா best fielder of the tournament. So fielder in the sense பார்த்தீங்கன்னா கேச்சஸ் மட்டும் இல்லாமல் வர பால் எதுவுமே ஃபம்பிள் பண்ணாமல் எடுத்து த்ரோ அடிக்கிறது, அக்யூரேட் த்ரோ டு த கீப்பர்ஸ் அண்ட் ஆர் டு தி bowlers. ஸோ அந்த வகையில் இட் இஸ் கோயிங் டு மிஸ்டர் கீர்த்தி வாசன் ஃப்ரம் பாகிஸ்தான். டு பிரசன்ட் திஸ் அவார்ட் ஐ லைக் டு கால் மிஸ்டர் அசார் ஃப்ரம் அவர் ரெட்டா சார்பா கரெக்டாக தான் பாடுறாரு. அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியாச்சு, ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஃப்ரம் த டீம் நியூசிலாந்து கிவிஸ். ஒரு மேட்சே மாத்திச்சு ஆக்சுவலா, ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கீப்பர். இட் இஸ் நாட் ஓன்லி டேக்கிங் தி கேச்சஸ், இட் இஸ் ஆல்சோ அபவுட் சேவிங் த ரன்ஸ் அண்ட் கீப்பிங் த ஃபீல்ட் இன்டாக்ட். அப்படியே ஃபீல்ட் பொசிஷன் அப்படியே மாத்திட்டு பேட்ஸ்மேனை அங்கேருந்து ஸ்விட்ச் பண்ணி பண்றது. பட் டுடே இட் வாஸ் சதீப் ஃப்ரம் த டீம் சவுத் ஆப்பிரிக்கா who was outstanding behind the wickets. To present this award, I like to call Mr. Raji from the team Bangladesh, the owner of Team Bangladesh, Mr. Raji. Best keeper of the tournament. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டு விண்டு, பட் அந்த விண்டெல்லாம் தாண்டி சேலஞ்ச் பண்ணி அடிக்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு. மான்ஸ்டர் அவார்ட் தட் கோஸ் டு சுரேஷ் ஃப்ரம் பங்களாதேஷ். To present this award, I like to call Mr. Bans of the team Pakistan. இன்னொரு ஸ்ட்ராங் ஹிட்டர் தான் நம்ம கூப்பிட்டாகணும் இதுக்கு கொடுக்கறதுக்கு. So next வந்து பாத்தீங்கன்னா the award for evergreen player of
Alandur. So கிட்டத்தட்ட அவருக்கு 43 years ஆயிடுச்சு. But still he is in the field along with us. So நம்மளோட வயசுக்கு ஒரு போட்டி போட்டுட்டு ஃபீல்ட்ல இருக்காரு. So this award goes to Mr. Naresh of the team Scotland. So to present this award, I like to call another evergreen player, Mr. Red Azar from Ultimate Stars. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு என்னத்தையாவது உளறிட்டு அதுதான் உண்மை. இதுக்கப்புறம் விளையாடாதீங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்றதுதான். ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் பார்த்தீங்கன்னா யங் எமர்ஜிங் பிளேயர். இது எல்லா வருஷமும் நம்ம எப்பெல்லாம் இந்த அவார்டு கொடுக்குறோமோ அந்த அவார்டு அந்த ஒருத்தருக்கே தான் போய் சேருது. ஆனால் இந்த வாட்டி அது கிடையாது. திஸ் டைம் சொல்லுங்க. பர்ஃபெக்ட். யுவராஜ் ஃப்ரம் தி டீம் பாகிஸ்தான், சாரி ஆஸ்திரேலியா. யுவராஜ் ஃப்ரம் தி டீம் ஆஸ்திரேலியா, young emerging player of the year. To present this award, I like to call இன்னொரு யங்கான ஒரு யாரையாவது கூப்பிடலாம்னு நினைச்சோன்னா எனக்கு யாரையாவது கம்மி பண்ண சிட்டிக் பாய் தவிர அண்ட் இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னாலே ஜென்ரலாக டோர்னமெண்ட் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனதுன்னா லைக் ரன்ஸ் ஓடி எடுக்கிறத விட மேக்ஸிமம் ஸ்கோர் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. எல்லா டீமும் சரி அடிச்சானா பயங்கரமாக அடிச்சாங்க. பட் அதுலேயே மிஸ்டர் மேக்ஸிமம்ன்ற அவார்ட் தட் கோஸ் டு சிராஜ் ஆஃப் த டீம் ஸ்ரீலங்கா. கிட்டத்தட்ட ஒரே இன்னிங்ஸில் 11 சிக்ஸ் அடிச்சிருக்காரு. அண்ட் டு பிரசன்ட் திஸ் அவார்ட் ஐ லைக் டு கால் மிஸ்டர் Balaji Munian of Team Pakistan. Mr. Maximum கிட்டத்தட்ட ஒரு 16-16 அடிச்சிருப்பாங்க நீங்க மொத்த டோர்னமெண்ட்ல. சாரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தி அவார்ட் ஃபார் கேம் சேஞ்சர். ஒரு மேட்ச் கிட்டத்தட்ட அப்படியே சோர்ந்து போயிருக்கோம். அங்கேருந்து ஒரு ஆள் துண்டா எடுத்துன்னு போயிட்டு அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. எனி கெஸஸ்? ஆலிஸா? எதனால? மெய்டன். ஓகே, நல்ல சாய்ஸ். நீங்க சொல்லுங்க. நீங்க கதையா இருக்கு. எனி சாய்ஸ்? ஹுசைன். பர்ஃபெக்ட். இட் இஸ் Yuvraj from the team Pakistan for a splendid knock of 60 runs. 3 over அந்த டீம் 20 ரன் போது ஸ்டார்டிங்லே ஆடி 60 ரன் அடிக்கிறது பெருசு கிடையாது. 3வது ஓவர் உள்ள வந்து மேட்ச் முடியுமா 60 ரன் மட்டும் இவர் மட்டும் தொண்டா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. This is the game changer award. To present this award, I like to call Mr. அரக்கூப்பிடலாம். Okay, Wazir from the team Playboy. நான் ஸ்ட்ரைட்டாகவே கூப்பிட்டா வாங்க. வசீர் ஃப்ரம் தி டீம் பிளேபோல் கேம் சேஞ்சர் அவார்ட். சாரி கைஸ், ஒரு பண்ணுக்கு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டன். கேப்டன் த சென்ஸ் வந்து இட் இஸ் நாட் அபவுட் வின்னிங் த ட்ராஃபி, இட் இஸ் அபவுட் த லீடர்ஷிப் பிஹைண்ட் த ஸ்டம்ப்ஸ். இல்லை வெளில ஃபீல்ட் செட் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் காமன் கம்போஸ்டாக இருந்த ஒரு கேப்டன். பட் அவர் கூட ஈக்குவல் பாயிண்ட்ஸ்ல ஒருத்தர் இருந்தாரு. பட் ஹி won the tournament at last. It is none other than Mohammad Rafiq from the team Bangladesh, best captain of the tournament. To present this award, I like to call Mr. Suresh, our most senior most umpire in நம்ம சென்னை. அவர் சீனியர் மோஸ்ட் பிளேயரும் கூட. சொருக்கு சுரேஷ்.
கிராம்புன்ட்டு ஓகே. ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன். இப்போ அந்த அவர் கொடுத்த மாதிரி ஞாபகம், அம்பையருக்கு ஒரு அவார்ட் இருக்கு. ஸோ நம்மளுக்காக 2 நாள் வந்து ஃபுல்லாக வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்த அம்பையர்ஸ். ஸோ சுரேஷ் அண்ட் மிஸ்டர் யுவராஜ் ஆன் டு த ஸ்டேஜ். டு present this award, I like to call Mr. Balaji Munian to present the award for memento for umpires. Suresh. ஒரு இன்னொரு அவார்டு யுவராஜ். So thanks for coming. ஸோ இந்த கேட்டகரி அவார்ட்லேயே எனக்கு பிடிச்ச பெஸ்ட் அவார்டு இதுதான். ஏன்னா நான் கிரிக்கெட்டில் ரொம்ப விருப்பப்பட்டு பார்க்குற ஒரு அவார்டு. எனக்கு வின்னர் ட்ராஃபியோட அதுக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற ஒரு அவார்டு வந்து ஃபேர் பிளே. ஸோ தட் டிசைட்ஸ் த கேம், அந்த பிஹேவியர் ஆஃப் த ஸ்போர்ட் அது. ஸோ தட் கோஸ் டு, பட் அதுக்கு முன்னாடி அந்த அவார்டை வழங்குவார கூப்பிட்டுலாம். I'd like to invite the owner of Team Australia, Mrs. Kritika, onto the stage, please. So, in the award goes to the team Pakistan. Team Pakistan is the award. Fair play. ஆக்சுவலா இதுக்கு தான் நீங்க பெருசா கை தட்டணும். நீங்க வேற ஒரு கை தட்டணும் பரவாயில்ல, இதுக்கு தான் நீங்க பயங்கரமா கை தட்டணும். நீ நின்றும் கொண்டாடி ஒன்னதான் பாரு, கேமரா இங்க எடுக்கணும். இங்கேயும் பாரு. மோஸ்ட் எக்கனாமிக்கல் போலர் அப்படின்னு ஒரு அவார்ட். ஏன்னா பெஸ்ட் போலர்னு இருக்கும், பட் அதை தாண்டி ஒருத்தர் கஷ்டப்பட்டு 6 பால் டாட் பால் போட்டு போயிருப்பாரு. அடுத்தவன் வந்து ஈஸியாக வந்து அந்த விக்கெட் தூக்கிட்டு அவன் பேருக்கு எழுதின்னு போயிடுவான் விக்கெட்டை. பட் இருந்தாலும் அந்த விக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் போட்ட அந்த 6 டாட் பாலுக்கு தான் சொந்தம். ஸோ அந்த வகையில் மோஸ்ட் எக்கனாமிக்கல் போலர் ஆஃப் த டோர்னமெண்ட். எப்படிப்பா கெஸ்ட் எல்லாம் பக்காவாடிக்கிறீங்க? லோகேஷ் from the team Bangladesh. To present this award, I would like to call Mr. B.A. Karthik, the team owner of South Africa. So next வந்து பாத்தீங்கன்னா most valuable player of the tournament. இதுக்காவது கரெக்டா சொல்லுங்க பாப்போம். Any guesses? தமிழ். அதான் தெரியும், இந்த மாதிரி தான் பேசிட்டா ஈஸியாக முடிஞ்சிடும் தானே. ஓகே, அதை சொல்லிடுறேன். இட் இஸ் none other than Hussain from the team Bangladesh for its outstanding knock of 121 runs in the entire tournament. 121 ரன் அடிச்சிருக்காரு இந்த டோர்னமெண்ட்ல மட்டும். ஸோ டு பிரசன்ட் திஸ் அவார்ட், ஐ லைக் டு கால் இது ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னு சொல்லணும், மோஸ்ட் வேல்யூபிள் பர்சன் நம்ம ஆலந்தூர்ல. யாருன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். அதே தான் துப்பாக்கி என்கின்றவர். But இதுதான் வந்து டோர்னமெண்டோட பிகெஸ்ட் அவார்ட்ஸ். பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் who has scored more than 130 plus runs, but he has the equal competitor with 127, 121 and 123, but he is taking up the award. It is none other than Buhari Rizwan from the team New Zealand, best batsman of the tournament. To present this award, I like to call Mr. Prakash Engin Rafiq Bhai from the team Dragon Guys.
Okay, so batsman kutta bowler kutte aavanume. So best bowler of the tournament, with no surprise, it is Alice from the team. To present this award, I will put it on kutte aavanume. The owner of England, Mr. Rajit. Kutte aavanu appadindu. Hey, award மட்டும் கொடுத்துட்டு போங்க ஜி. So, next most precious award of the tournament, man of the series, that is player of the tournament, with 6 wickets to his name and 123 runs, it is Sriraj from the team Sri Lanka, with an outstanding knock of 71, 1 innings. So, man of series will be presented by Rendu Kupurepo. I'd like to invite Mr. Balaji Munian and Siddiq. Okay, player of the tournament. Thank you guys, and ஒரு ஃபைனல் மூமெண்ட்டை மட்டும் எதுக்காகனா ஏரியல் சீசன் ஸ்டார்டிங், அதாவது 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பால் நடத்துறதுக்கு எங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணி ஒத்துழைச்சி, கிரவுண்டுக்காக இருக்கட்டும் அண்ட் தென் கப்ஸுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அம்பைரிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சி ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த டோர்னமெண்ட் இப்போ நல்லபடியாக முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு பெரிய உறுதுணையாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினா. ஸோ அவரை கௌரவிக்க விதமாக மிஸ்டர் ஃபுல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வேலை தருவோம் எங்கள் டீமோட சார்பாக. ஸோ ப்ளீஸ் அஸ்வினா கம் ஆன் டு த ஸ்டேஜ். ஸோ எல்லா ஓனர்ஸே கொஞ்சம் வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ லைனாக நின்றுட்டு இந்த மொமெண்ட்டை மட்டும் அவர்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எல்லா ஓனர்ஸும் கொஞ்சம் அண்ணா இப்படி திருப்புங்கண்ணா அண்ணா. So thank you for supporting us. Thank you. தேங்க்யூ. ஸோ இது சப்போர்ட் அப்படிலாம் இல்லை, யார் கூப்பிட்டாலும் நான் அதை தான் பண்ண போகிறேன். இது ஏதோ ஒரு அவார்டு கொடுத்து நீங்கள் ஏதோ லைட்டாக வந்து பிரித்த மாதிரி இருக்குது, அதெல்லாம் இல்லை. எனி ஒன் அட் எனி டைம் நீங்கள் இது சம்மந்தமாக எது கேட்டாலும் அதை கொடுக்க தான் போனோம். பட் யார் கொடுக்குறது தெரில, அத்தடி யாராவது முன்னாடி வந்து அதை கொடுத்துருவேன். ஸோ ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் ஃபார் கிரிக்கெட் தான், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை, ஸ்போர்ட், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் எவ்ரி ஒன். எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லா ஓனர் வச்சு கொடுத்தது, ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, நான் இதுக்கு சொல்லிக்க விரும்புது, ஃபைனல்ஸ் வந்து ரொம்ப ரேர். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸாக்டாக அந்த ஓவர்ஸ் நடக்காது, நம்ம என்ன பேலட்டில் போடுறோமோ அது நடக்காது. பட் இங்கே நடந்திருக்கு. இட் இஸ் நாட் ஓன்லி வித் தி ஆர்கனைசர்ஸ் வேலை. அந்த 6:30 டைம் சொன்னால் 6:30க்கு அந்த டீம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி இங்கே நிற்கிறது. ஸோ லைக் நம்ம நிதி ஸ்கூலாக இருந்தால் சொல்லலாம், வீட்லேருந்து தடி விழுந்தா நம்மளுக்கு வந்துடும். பட் ட்ராவலிங் ஆல் டுகெதர் 20 கிலோமீட்டர்ஸ் இந்த டேக்கு, அந்த டே மணிமங்களுக்கு கிட்டத்தட்ட 26-27 கிலோமீட்டர் அந்த கிரவுண்டுக்கு. ஸோ அது எல்லாமே ஆன் டைம் வந்த டீம் மெம்பர்ஸ்னால தான் இந்த டோர்னமெண்ட் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக டைமுக்கு இப்போ ஃபைனல்ஸோட 6 ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ஃபைனல்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் வந்து about winning the trophy, but losing is also a part of game.
அதுலேயும் கற்றுக்கிட்டு மேலே போகிறது தான். ஸோ த ரன்னர் ஆஃப் ஏடிஎல் சீசன் 2 goes to MCC New Zealand. I'd like to invite Mr. Captain Buhari Rizwan on the stage. அப்போ கொடுத்துக்கோ வாங்கச்சி. ஓகே ஓகே ரிஸ்வான், நீங்கள் ஃபர்ஸ்ட் டீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐ மீன் ஐகான்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இல்லை தூரம் நம்ம வந்துருப்போமான்னு எனக்கு தெரியல. இது ஒன்று தான் ரீசன். அதுதான் வேணாவா? ஓகே, runner up of ADL season 2, it is MCC New Zealand. To present this award, I like to call the owner of team Sri Lanka and the owner of team South Africa onto the stage, please. Mr. B.A. Karthik and Mr. Red Azar. Okay, team, please come forward. So runner-up of ADL season 2, it is MCC New Zealand. எங்கடா நம்ம கேப்டன் பயந்து போய் வீட்டுல பத்திக்கிட்டாங்க நம்ம தில்லி. ஸோ ஓகே, நீங்க டீம் ஸ்குவாட் எடுத்தீங்க இல்லையா? ஸ்குவாட் எடுத்ததுக்கு அப்புறம் இதுதான் இந்த ஸ்குவாட்ல இதுதான் லைன் அப்னு அப்படி யோசிச்சிங்களா? இல்லை, எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சு தான் வந்தேன். இவங்களை எடுத்தே ஆகணும், அவங்க தான் லைன் அப் அப்படி சொல்லிட்டு. அந்த எடுக்கிறது யாருக்கிட்டலாம் போய் இது பண்ணீங்க? ஓகே, நீங்க ஒரு எஃபோர்ட் போட்டு எடுத்தீங்களா? அது எப்படி, அது பிளான் பண்ணி எடுத்தீங்களா இல்லை அப்படியே அங்கே அந்த ஆப்ஷன்லேயே கிடச்சதா? முன்னாடியே பிளான் பண்ணதான். இப்போ பிளான் பண்ண டீம் கிடச்சனால தான் இப்போ வின் பண்ணீங்களா? ஒரே நிமிஷம் இருங்க. அந்த டீமோட என்னென்ன பாசிட்டிவ்ஸோ அதை சொல்லுங்க. எல்லாமே சின்ன பசங்க, பெரிய பாசிட்டிவ். எல்லாமே ஆன் ஃபீல்டுக்குள்ள டீமோட ரொம்ப வந்தாங்க. ப்ளஸ் வெளியவே பார்த்தீங்கன்னா பேசும்போது கூட எங்கே பார்த்து பேசினாலும் டீமை பற்றி அந்த ஏடிஎலோட மைண்ட் செட் பண்ணவே வந்தாங்க அவங்க. இந்த பாயிண்ட் ஆக்சுவலி நோட் பண்ண வேண்டியது. இவங்க ஒரு கிட்டத்தட்ட ஆப்ஷன் எடுத்து ஒரு மாதம் இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த ஏடிஎல் பற்றியே பேசியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே அப்படி தங்கி இருக்கு. அடுத்து அது இல்லாமல் தனியாக ஃபோன் பண்ணி பேசுறது கொள்வது, அந்த ஏடிஎல் முடியாது வரைக்கும் அவங்க கூடவே ஒரு டச்லேயே வந்தேன். இது வெளில கேம் உள்ள எப்படி கேம்குள்ள நம்ம என்ன சொல்கிறோமோ அதை மட்டுமே அந்த இடத்துல அவங்க பண்ணாங்க. எல்லாருமே பெருசாக அவங்க எதுவும் யோசிக்காமல் கிரிக்கெட்டை மட்டுமே ஆடினாங்க. அவங்க என்ன கால் கொடுப்போம், முழுக்க கேப்டன் என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஒபே பண்ணணும் ஒன்று. அந்த ரொம்பவே எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாங்க அந்த விஷயத்தை. ஓகே, நீங்க ஏதோ சொல்றீங்க, பட் ஆனா இந்த டீம் கப் அடிச்சிருக்கு. அப்ப ஏதோ நீங்க சொன்னலாங்க நடந்திருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ த வின்னர் ஆஃப் ஏடிஎல் சீசன் 2 Sanjay Tigers. To present this award தரல, வெயிட் பண்ணுங்க. To present this award, I like to call Mr. Wazir, Syed and Adam onto the stage. 3 பேர் வாங்க, மொத்த கப்பு கொடுக்கும்போது வாங்க. ஆதாம், சையத் அண்ட் வசீர் 3 பேருக்கு அந்த ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. வாங்க. முன்னாடி போயிடு.
இல்லை கொஞ்சம் கூப்பிட்டா தான் வரணும். கூப்பிடுக்கு முன்னாடி வரேன். ஆமாம் கூப்பிடுவான், நான் கூப்பிடுவேன். ஓகே, இவர் இவர் இங்கே நிற்க வச்சுட்டு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இது நான் வந்து சேவ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்னு எப்பவுமே இருக்கும். ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது எனக்கு என்ன பெஸ்ட்டுன்னா, லைக் பிளே போல் டீம் நடத்துது. அதை தாண்டி இங்கே நம்ம ஏரியாவில் 14 டீம் இருக்குது. எல்லா டீம்லேயும் வந்து சப்போர்ட் பண்ணது தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் அம்பைஸ் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் பண்ணாங்க. விஸ்வாவாக இருக்கட்டும், சரத் பங்களாதேஷ் டீம்லேருந்து சரத்தாக இருக்கட்டும், லோக்கி, மோகன், சிராஜ், கார்த்தி ஃப்ரம் பாகிஸ்தான், அதுக்கப்புறம் கணேஷ் ஃப்ரம் நியூசிலாந்து, பங்கா ஃப்ரம் இங்கிலாந்து, இமான் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. ஸோ சொல்லிட்டே போல நிறைய பேர் இருக்காங்க. சிவா இஸ் அ பார்ட் ஆஃப் தி ஆர்கனைசிங் டீம். ஸோ எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் முருகா, அந்த 2 நாளுமே அந்த ஸ்கோர் புக்கில் அவருடைய கையெழுத்து மட்டும்தான் இருக்குது ஃபுல்லாக. ஸோ அவருடைய பக்காவான ஸ்டாட்ஸ் வச்சு தான் எல்லா அவார்ட்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த இடத்துல வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்க வேண்டியது இந்த மக்கள் ஃபுல்லாக கிரவுண்டை சுற்றி நின்று பார்த்த ஒரு லைன் அம்பையர்ஸ். ஸோ தேங்க்யூ கைஸ். அப்புறம் எக்ஸ்ட்ரானரி சப்போர்ட் ஃப்ரம் பரத், துப்பாக்கி பரத். அதான் எனக்கு லாஸ்ட் சீசனில் தன்ஸ் சொல்கிற ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்குது. அவனை மாதிரிலாம் கிடைக்காதுன்ற ஒரு வார்த்தை இருக்குது. உண்மையாக கிடைக்காது. ஏன்னா அப்படி ஒரு ஜீவன் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்ப் சான்ஸே இல்லை. அவுட் ஆஃப் த பாக்ஸாக வந்து ஹெல்ப் பண்ணுவான். சம்மந்தமே இருக்காது, வந்து ஹெல்ப் பண்ணிருப்பான். ஸோ இப்போ நீங்கள் வரலாம். டீம் சஞ்சய் டேகர்ஸ், இட்ஸ் ஆல் யோர்ஸ் நவ். எல்லாம் எல்லாம் நில்லுங்க ஒண்ணா ஃபர்ஸ்ட். எல்லாம் இங்க பாரு, எல்லாம் வந்துட்டீங்களா? இங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒண்ணா உட்காருங்கடா. எல்லாம் ஒண்ணா உட்காருங்கடா. ரீடேக் இல்ல, முக்கியமான விஷயம் ஜி, இது வேணாமா? சாம்பியன்ஸ் போர்டு வேணாமா? இல்ல ஒரே நிமிஷம், நீ சஞ்சய் டேகர்ஸ் போட்டுன்னு வெளியே நிக்கிற. அடிக்கடி இப்படிதான் போன்ல போடலாம். ஒரே நிமிஷம், நீங்க முடிச்சீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வேலை முடிஞ்சிடும். நீங்க எல்லாரையும் வச்சு நீங்க தனியா ரீல்ஸ் பண்ணுங்க, அது பிரச்சனை கிடையாது. நான் ரெடியா? சுபானி இப்போ ரபிக்கு ஏதோ கால் பாக்குறேன். ரெடியா? எல்லாம் கத்துங்க. நல்லபடியா வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாஸ் பண்ணுவோமா? சின்ன பசங்க போட